ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறேன். சாலை கருவாடு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பொடி சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பொடி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் கம்மியாக தான் சேர்த்துக்கேன். ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிருக்கேன் கொஞ்சம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். 4 பழம் சின்ன பழம் சேர்த்துருக்கேன். புளி சேர்க்கல, அதனால் தக்காளி நிறைய போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடவே வந்து கருவாடு சேர்த்துக்கிறேன். வதக்கிக்கலாம். எண்ணெயிலே கருவாடையும் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா ஸ்மெல் வாசமாக இருக்கும். இப்போ வந்து நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் மிளகு பொடி 1 ஸ்பூனும் கறி மசாலா 1 ஸ்பூனும் குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். கலரிக்கலாம். நல்லா மசாலாவில் வதக்கிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் நல்லா வேகட்டும், கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து குழம்பு நிறைய வேணால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் பயிரை அமைச்சு போடலாம், நல்லாயிருக்கும். மொச்சை பயிர் இருக்குல்ல, அது கூட போடலாம், நல்லாயிருக்கும். இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.